அகரம் ஃபவுண்டேஷனுக்கு யாராவது உதவி செய்யணும்னு நினச்சா அவங்க என்ன பண்ணணும், எப்படி பண்ணணும்? இப்போ தான் அக்ரம் ஃபவுண்டேஷன் ஆப் ஒன்று இது பண்ணியிருக்காங்க. ஸோ அதில் வந்துட்டு இருக்கும். நீங்கள் மந்த்லி பண்ணுறீங்க அப்படின்னா, ஸோ உங்களுக்கு வந்து டியூ வந்து இப்படி இப்போ நான் வந்து இன்னைக்கு ஆகஸ்ட் 10 பண்ணுறேன் அப்படின்னா, நெக்ஸ்ட்டு செப்டம்பர் 10, அக்டோபர் அந்த மாதிரி பண்ணலாம். மாதம் முன்னொரு திட்டம் அதில். ஸோ இப்போ வந்துட்டு இப்போ உங்ககிட்ட இன்னைக்கு 2000 இருக்கு. மேபி அடுத்த மாதம் உங்ககிட்ட இல்லாமல் இருக்கலாம். அப்படின்னா கூட நீங்கள் வந்துட்டு அதுலேயுமே இன்னும் நிறைய ஆப்ஷன்ஸும் இருக்குது. நான் இப்போ மட்டும் 2000 பே பண்ணிக்கிறேன்னா அப்படியும் பே பண்ணிக்கலாம். கிளிக் பேயும் இருக்குது. ஸோ இப்போவுமே நிறைய பேர் பே பண்ணிட்டே இருக்காங்க. இந்த ஃபங்க்ஷன்ஸ்க்கு அப்புறம் இன்னும் நிறைய பேர் பே பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அதாவது மாசம் ஒருத்தர் 300 ரூபாய் கூட அக்கௌண்ட்ல டொனேட் பண்ணலாம் அகரம் ஃபவுண்டேஷனுக்காக. ஓகே, இந்த சமூகத்துல நல்லது செய்யறதெல்லாம் ஒரு சில பேர் தான் இருக்காங்க. ஆனா அதெல்லாம் விட்டுட்டு அடுத்தவங்க பெட்ரூமை போய் எட்டி பார்க்குற மாதிரி நீ ஏன் அப்படி பண்ற, ஏன் இப்படி பண்ற அப்படின்னு ஒருத்தரை திட்டி தீர்த்தா தான் அன்னைக்கு அவங்களுக்கு பொழுது போகிற மாதிரியான மைண்ட் செட்ல இங்க நிறைய பேர் இருக்காங்க. ஆனா சின்ன சின்ன உதவி செஞ்சுட்டு அதை ஒரு போஸ்ட் எடுத்து, வீடியோ எடுத்து, ஃபோட்டோ எடுத்து சோசியல் மீடியாவில் போகிறவங்களாம் நம்ம கொண்டாடிக்கிட்டு இருக்கோம். சூர்யா பலாயிரக்கணக்கான பேரை படிக்க வச்சுக்கிட்டு இருக்காரு. அவர் ஏன் இந்த சமூக வலைதளங்களில் திட்டிக்கிட்டு இருக்காங்கன்னு தெரியலை. உங்களுக்கு ஏதாவது பதில் தெரிஞ்சால் நீங்கள் சொல்லுங்கள். ஒருவேளை சூர்யா சைடு ஏதாவது தவறுகள் இருந்தால் அவர் திருத்திக் கொள்வதற்கு, மாற்றிக்கொள்வதற்கு அது ஒரு உந்துகோலாக இருக்கும் அப்படின்னு நம்பிக்கையோட சூர்யாவோட ஃபேன்ஸ் கிளப்லேருந்தும் சரி, அகரம் மாணவியும் சரி, நிறைய விஷயங்களை இங்கே வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக உங்களில் ஒருத்தருக்காவது அது பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறோம். இன்னும் அடுத்தடுத்த விஷயங்களை நம்ம நிறையா ஷேர் பண்ணிக்கலாம். மிக்க நன்றி.